அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கடலோட வாசனை கலந்த ஒரு செம்ம கிராமத்து ஸ்பெஷல் ரெசிபி பண்ண போறோம். இறால் ஆணம், அதாவது நம்ம ஊரு இறால் குழம்பு. பேரை சொன்னாலே சில பேருக்கு நாக்குல சுனாமி ரேஞ்சுக்கு எச்சில் ஊறுமே. பேச்சுலர்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு தட்ட வலிச்சு சாப்பிட போறாங்க பாருங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதுல ஒரே ஒரு சின்ன பூண்டு பல், அப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாயில பாதி சேருங்க. இது ரெண்டும் ஜஸ்ட் ஒரு ஃபிளேவருக்காக தான், ஆப்ஷனல் தான். பிடிக்கலனா விட்டுறலாம், ஆனா சேர்த்தா நல்லா இருக்கும். அப்புறம் தேங்காய் துருவல் 1/2 கப். அடுத்து நம்ம மசாலா குரூப்பை இறக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கலர் கொடுக்க 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணீர் தேவையான அளவு சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும் போதே வாசம் ஊற தூக்கணும், அதான் பக்குவம். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 தக்காளி, அதுக்கேத்த மாதிரி தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கரண்டி எதையும் தேடாம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. கை மணம்தான் பாஸ் கை கொடுக்கும். இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற அந்த மசாலா விழுத உள்ள கொட்டி கூடவே தேவையான அளவு புளி கரைசலையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணீரை ஊத்தி நல்லா கரைச்சு அப்படியே ஊறமா வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாய அடுப்புல வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுங்க. இப்போ 3 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது அந்த 3 கத்திரிக்காயையும் உள்ள போடுங்க. கத்திரிக்காய் இல்லாம ஆணும் முழுமையடையாது மக்களே. கத்திரிக்காய் ஓரளவு வதங்கியதும் கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். இது காரத்துக்கு இல்ல, நம்ம ஆணத்தோட கலருக்காக சேர்க்கிற எக்ஸ்ட்ரா டச் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்ப நாம ரெடி பண்ணி வச்ச மசாலா கரைசலை உள்ள இறக்குங்க. மூடிய போட்டு மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போதான் நம்ம கதையோட மெயின் ஹீரோ, கிளீன் பண்ணி வச்சிருக்க 1/4 கிலோ இறால உள்ள இறக்க போறோம். இறால் சீக்கிரம் வெந்துடும் என்பதால கடைசியா சேர்க்கிறோம். முன்னாடியே சேர்த்தா ரப்பர் மாதிரி ஆயிடும் மக்களே. இப்போ சிம்ல வச்சு 10 நிமிஷம் வேக விடுங்க போதும்.
அவ்வளவுதாங்க, கம கமன்னு இறால் ஆனம் ரெடி. சுட சுட சாதத்துல இத ஊத்தி பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹான்னு இருக்கும். இந்த இறால் ஆனத்துக்கு சூடான சாதம் இருந்தா போதும். சைட் டிஷ்ஷே வேண்டான்னு தட்ட காலி பண்ற அளவுக்கு டேஸ்ட் சும்மா அள்ளும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சூப்பர் ரெசிபில மீட் பண்ணலாம். பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.